புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை கழகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் தொடங்கியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைகிறார். வணக்கம் பாரி கார்த்திக், இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்புள்ளது? விவரம். வணக்கம். அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டமானது தற்போது ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது தற்போது துவங்கியிருக்கிறது. குறிப்பாக வர இருக்கிற 2024 நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் கொடுத்தும் தற்போது இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட இருக்கிறது. அதே போல ஒரு சில மாவட்டங்களில் இன்னும் பூத் கமிட்டி அமைக்காமல் ஒரு சில மாவட்டங்கள் இருக்கின்றன. அது குறித்தும் தற்போது பணியை துரிதப்படுத்தும் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. மேலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி ரீதியாக அதிமுக எடுக்க வேண்டிய முடிவுகள், அதே போல எந்தெந்த தொகுதிகளெல்லாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் உள்ளிட்ட தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக பேச இருக்கிறது. வருகின்ற அதிமுக தலைமையிலான இந்த அமையிருக்கிற கூட்டணி பொறுத்தும் பொதுவாக பேச இருக்கிறது. அதே போல அதிமுக தலைமையில் தான் தற்போது இந்த கூட்டணி தலைமையில் சந்திக்கிறார்கள் தேர்தலை. எனவே இந்த தேர்தல் தொடர்பாக எந்தெந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைப்பது தொடர்பாகவும் அது தொடர்பாக ஆலோசனை குழுவும் வழங்கப்படுகிறது. பொதுவாக கூட்டணி கொடுத்த ஒரு குழு ஒன்றும் தற்போது கூட இருக்கிறார்கள். அது தொடர்பாகவும் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேச இருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் முழுக்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பங்கு மற்றும் அதிமுக தொண்டர்கள் செய்ய வேண்டிய வேலை உட்பட பல்வேறு விஷயங்கள் தான் இந்த கூட்டத்தில் விரிவாக பாதிக்கப்படுகிறது. அதே போல 39 தொகுதிகளும் நாம் எந்த வகையில் கட்சியை பலப்படுத்த முடியும், மேலும் நமக்கு பலவீனமான தொகுதிகள் என்று அதில் கூடுதல் கவனம் செலுத்தி நாம் வேலை செய்ய வேண்டும் என பல்வேறு விஷயங்கள் குறித்தும் தற்போது இந்த கூட்டத்தில் விரிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.